இங்கே ஒரு பையன் அவன்கிட்ட இருக்க ஒட்டுமொத்த சேவிங்ஸ் வச்சு 10 பாக்கெட் சீ ஃபுட் வாங்குறான். ஆனால் அதை எத்தனை டைம் ரோஸ்ட் பண்ணாலும் அவன் எதிர்பார்த்த டேஸ்ட் அவனுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஆக்சுவலி அவன் சீ ஃபுட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பிராண்ட் உருவாக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த 10 பாக்கெட் முடிஞ்சதுமே கம்ப்யூட்டர் கேஜெட்டை வச்சு மறுபடியும் 100 பாக்கெட் வாங்குறான். அப்போ அவன் ரோஸ்ட் பண்ண அவன் கை முழுக்க ஆயில் பால் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அவன் எதிர்பார்த்த டேஸ்ட் அவனால் அச்சீவ் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் அவன் இந்த 100 பாக்கெட் காலி ஆயிடுது. அவனும் கிவ் அப் பண்ணிட்டு போயிடலான்னு பார்க்குறப்ப அவன் வேணான்னு எடுத்து வச்சு இன்னொரு பாக்கெட் அவன் கண்ணில் படுது. யோசிக்காம அதை எடுத்து ரோஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவன் எதிர்பார்த்த டேஸ்ட் அவனுக்கு கிடைச்சிது. ஆக்சுவலி முந்தின நாள் அவன் ஸ்டாக்ஸ் இறக்கும் போது ஒரு பாக்கெட் மட்டும் கீழே விழுந்து ராத்திரி முழுக்க மழை தண்ணியில் ஊறி இருக்கு. மழை தண்ணியில் ஊறினதால சீஃபீட்டோட சால்ட் குறைஞ்சி அதனால தான் எதிர்பார்த்த டேஸ்ட் கிடைச்சிருக்கு. இப்போ அதோட சீக்ரெட் தெரிஞ்சதுமே அவன் வேகமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். பார்த்தா அவன் எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லா பிஸ்னஸ் போகுது. இருந்தாலும் மார்ஜின் கம்மியாக வச்சதுனால ப்ராஃபிட் கம்மியாக வருது. அவனுக்கு இருக்க கடனை அடைக்கணும்னா இது போல பல மடங்கு சம்பாதிக்கும். ஒரு நாள் ஃபேமஸான பிராண்டோட சூப்பர் மார்க்கெட்டை பார்த்த உடனே ஒரு ஐடியா வரும். அடுத்த நாளே அந்த பிராண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் அவனோட ப்ராடக்ட்டை அங்கே ஸ்டோரில் விற்கணும்னு டீல் பேசும். அப்போ அந்த ப்ராடக்ட் மேனேஜர் அந்த ப்ராடக்ட்டோட பாக்கெட்டை பார்த்தோன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறான். அவனும் அங்கேருந்து அமைதியாக வந்துடுறான். ஒரு டிசைனர் கிட்ட போய் அவன் பேக்கேஜை டிசைன் பண்ண சொல்றான். அடுத்த நாளே புது பேக்கேஜோட அந்த கம்பெனிக்கு போன உடனே அவனை பார்க்காம ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால கடுப்பான அவன் அந்த பேக்கேஜை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறான். பார்த்தா அவனை எதிர்பார்க்காம அங்கே இருக்கிற எல்லாரும் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாருக்கும் அதோட டேஸ்ட் பிடிச்சிருக்கு. அடுத்த நாளே அவனை கூப்பிட்டு டீல் பேசுறாங்க.